மகா பரிசுத்தமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடினால் தேவனை நன்றியுடன் தோத்தரிப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் யோவான் ஸ்நானத்தை பற்றி ஒரு சில வார்த்தையை நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த வாக்கியத்தை படிப்பார்கள், அதை நாம் கவனிக்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 17வது வசனம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். இந்த வசனத்துல பாருங்க, 3 விதமான வேலைகளை யோவான் ஸ்நானகன் செய்ய போவதாக அதை எழுதியிருக்க. 3 விதமான வேலைகளை செய்வதற்கு தேவன் அவனுக்கு எலியாவினுடைய ஆவியை அவனுக்கு தந்திருக்கிறதாக அதில் எழுதியிருக்க. அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவ ஜனமே, இந்த யோவான் ஸ்நானனுக்கு 3 விதமான வேலை அவர் செய்தார். தேவனால் அருளப்பட்டதான 3 விதமான வேலைகளை அவர் செய்து முடித்தார். அதை இன்னொரு வாட்டி நாம் பார்க்கலாம். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும். என்னதுங்க? உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு உத்தமமான ஜனங்களை தேவனுக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய். எலியாவுடைய ஆவியும் எலியாவுடைய பலனையும் அவருக்கு தந்தொள்ளி இருக்கிறார். 3 வேலைகளை யோவான் ஸ்நானகன் பூமியிலே செய்து முடித்து விட்டார். அவர் செய்த ஒரு பிரதானமான வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்ததுதான் பிரதானமான வேலை. அவர் எதற்காக அழைக்கப்பட்டாரோ, எதற்காக பிடிக்கப்பட்டாரோ, அந்த வேலையை அவர் பூரணமாய் செய்து முடிக்கிறார். இந்த வேலைகளில் ஒரு பிரதானமான வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதியிலே ஸ்நானம் கொடுத்தார். அதுதான் பிரதான வேலை. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து போய் அவருடைய வேலைகளை செய்தார். யோவான் தன்னுடைய மரணத்தை பற்றி சில தினங்களிலே வருகிறது. யோவான் ஸ்நானன் அதுக்கப்புறம் சிறை சேதனம் செய்யப்பட்டார். அவர் மரித்து போனார். அல்லேலூயா. ஏன் இதுக்கு அல்லேலூயா சொல்றேன்னா, அவர் தேவ திட்டத்தை நிறைவேற்றினதுக்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனாக இருக்கும்படிக்கு எல்லா ஞானத்தோடு புத்தியோடு உபதேசம் பண்ணுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி அவர் அதை பாருங்க, ஞானத்தோடும் புத்தியோடும் உபதேச வேலையை செய்து முடித்து 3 விதமான ஊழியத்தை இந்த பூமியில் அவர் காலங்களில் செய்து முடித்தார். இந்த வேலையை நாம் பார்க்கிறோம். எந்த மனிதனும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ, எதற்காக அழைக்கப்பட்டானோ, அந்த வேலையை பூர்ணமாக இந்த பூமியிலே செய்து முடிப்பதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு தந்தருளி இருக்கிறார். யோவான் ஸ்நானகனுக்கு எலியாவுடைய ஆவியையும் எலியாவுடைய பலனை கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு அருளி, அவர் பலனை நமக்கு அருளி, இந்த கனமான ஊழியத்தை செய்யத்தக்கதான தானியை கொடுத்து அவர் செய்ய. ஊழியங்களிலே பல இடங்கள் உண்டு. யோவான் ஸ்நானன் கொடுத்த ஊழியம் நமக்கு ஊழியர்களுக்கு பலவிதமான புதிய ஏற்பாட்டின் சபையில 5 விதமான ஊழியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று சுவிசேஷ ஊழியம், மற்றொன்று போதகம் பண்ணுகிற ஊழியம், மற்றது சபையை மக்களை மேய்க்கிறதான ஊழியம், அடுத்தது தீர்க்கதரிசி என்ற ஊழியம், அடுத்து அப்போஸ்தலர் என்ற ஊழியம். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களை சபையில வைக்கிறார், பூமியில வைக்கிறார். சுவிசேஷகனுடைய ஊழியம் என்ன? வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவன். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள வழியை ஆயத்தப்படுத்துகிறவன். மனிதனுக்கு பாவ உணர்வை உண்டாக்குகிறான், மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறான். அழுது பொறுமை அவன் மனஸ்தாபப்பட வைக்கிறான். அவன் பாவனுக்காக மனஸ்தாபப்படுகிறான். தேவனும் தேவ தூதரும் வந்து அந்த மனிதனை சந்திப்பதற்காக வழியை செவ்வாய்ப்படுத்துகிறான், வழியை ஆயத்தப்படுத்துகிறான். இதுதான் சுவிசேஷங்களுடைய வேலை. அடுத்தபடியாக போதகனை குறித்து நாம் பார்க்கிறோம். சபையிலே போதகன் என்ன செய்கிறார்?
தேவனை பற்றியும் தேவ ராஜ்யத்தை பற்றியும் தேவ ஜனங்களுக்கு பிரதிபலித்து காண்பிக்கிறவன் போதகருடைய வேலை. போதக வழியாய் ஆண்டவரை பிரசங்கித்து தேவ ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவித்து தேவ ஜனங்களை தேவன் பட்சம் தக்க வைப்பதற்கு ஏதுவாக அது போதகனுடைய ஊழியம் இருக்கிறது. சபையிலே போதகனை தேவன் நியமித்திருக்கிறார். அடுத்தபடியாக மேய்ப்பனை தேவன் நியமித்திருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன? சபையை ஒருங்கிணைப்பது, மந்தைகளை ஒருங்கிணைப்பது, அவர்களுக்கு தேவனுடைய ஆலோசனை கொடுப்பது, அவர்களை சந்திப்பது, அவர்களை அரவணைப்பது, அவர்களை தேவன் பட்சத்து அவர்கள் தேவனை ஒன்றாய் திரட்டி ஜனங்கள் ஒன்றாய் திரட்டி தேவனை ஆராதிக்க வைப்பது. இது மேய்ப்பனுடைய வேலை. எல்லாவற்றையும் மேய்ப்பன் தான் செய்யணும். அவர் ஆண்டுக்கு சுகவீனம் வந்துட்டா மேய்ப்பன் தான் பார்க்கிறான். அவன் பெரிய உத்தரவாதி. இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பார், ஒருவர் போதகம் செய்து விடுவார். மேய்ப்பன் வேலை மந்தையை பாதுகாக்க வேண்டும். எஜமானன் வரும்போது மேய்ப்பன் தான் மந்தையை நிறுத்த வேண்டும். அது பெரிய விசாலமான வேலை. ஜனங்கள் தேவபட்சம் வருவதற்கு சுவிசேஷ வேலை செய்யும். குவிக்கப்பட்டதால் ஜனங்கள் மத்தியிலே தேவனை பற்றி விபரமாய் பேசுவேன். அவர்கள் மத்தியிலே அவரை நிலைத்திருக்கத்தக்க செய்கிறது போதகருடைய வேலை. மேய்ப்பன் மந்தையை காக்க வேண்டும். அவன்தான் காக்க வேண்டும். அருமையானவர்களே, திடீர்னு தீர்க்கதரிசி எதை செய்கிறார்? இந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்களா, அவங்க இல்லைங்க, அது ஒரு வரம். இந்த தீர்க்கதரிசியானவன் சபையை அவன் சரிப்படுத்துகிறான். சரிப்படுத்தி அப்போ தேவ சமூகத்தில் வைக்கிற வேலை தீர்க்கதரிசியுடைய வேலை. சரி, அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் இந்த வேலையெல்லாம் செய்திருக்கிற மக்களை தேவன் பட்சமாய் அவர்கள் சமர்ப்பித்து விடுகிறார். ஒரு கல்லின் மீது ஒட்டி இருப்பதற்காக தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து ஒப்புரவாக்கி அவர்கள் தேவ ராஜ்யத்தின் மாளிகையாய் இசையெழுப்பாய் கட்டப்படுகிறார்கள். இந்த தீர்க்கதரிசியம் இந்த அப்போஸ்தலன் சேர்ந்தால் சபையை வரை ஆயத்தப்படுத்தி விடலாம். இந்த காலங்களிலே இப்படிப்பட்டதான வளர்ச்சி இல்லாதபடிக்கு அவரவர் தன் மந்தையை வைக்கிறார்கள். சுவிசேஷ வேலை சுவிசேஷம் அறிவிப்பதுதான். அவன் சபையை வைத்துக் கொள்கிறான். போதகர் வேலை போதகம் தேவனை பற்றி அறிவிக்க வேண்டியதுதான். அவன் சபையை வைத்துக் கொள்கிறான். மேய்ப்பனிடத்திலே சபை இருக்க வேண்டும். யாரும் தீர்க்கதரிசி சபைக்கு வர வைக்கிறது கிடையாது. ஒரு அப்போஸ்தலனை சபைக்கு வர வைக்கிறது கிடையாது. ஏனென்றால் இவர்கள் தன்னைத்தானே மேய்த்துக் கொள்கிறார்கள். இவர்கள் எப்படியோ அப்படிதான் அவர் ஜனங்களும் இருப்பார். அப்ப தீர்க்கதரிசி வந்து சபையிலே அவன் சரியாய் பேசி கல்ல கூர்மையானதால் வெட்டி சரிப்படுத்தி அப்போஸ்தலனாகிய அந்த தேவனுடைய மனுஷன் வந்து அந்த வேலையை செய்வதற்காக ஆயத்தப்படுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்? இவையெல்லாம் சரியா இருக்கிறதா பார்த்து அந்த அளவின்படி சரியாக வைத்து அவர் கட்டி எழுப்புகிறார். அந்த 5 விதமான ஊழியங்கள் சபையில் இருக்கிறது. 5 விதமான ஊழியங்களை செய்கிறதற்கு தேவன் 5 பேரை தேவன் நியமிக்கிறார். அந்த 5 வேலையும் பிரித்து கொடுக்கிறார் ஆண்டவர். இது மோசேயின் காலத்திலையும் பிரித்து கொடுக்கப்பட்டது. யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது, காலேபுக்கு ஒவ்வொரு ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. இதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபையிலும் இந்த 5 விதமான ஊழியங்களே 5 விதமான மக்கள் ஊழியக்காரர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்வார்கள். இவர்னா அப்படி இவர்னா இப்படி கேட்பதற்கில்லை. யார் அந்த சபையிலே என்ன வேலை செய்ய வேண்டுமோ தேவன் அவர்களை கொண்டு செய்வார். அப்ப யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்பட்ட 3 வேலை இருக்கிறது. 3 வேலையை அவர் செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்நானம் கொடுத்தார். அவரை பற்றி மேலெல்லாம் விவரமா இருக்கிறது. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. யோவான் செய்த ஒரு மகத்துவமான வேலை என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதியிலே ஸ்நானம் கொடுத்தார். அவர் போய் நகரம் முழுவதும் ஊழியம் செய்தார். அவர் தன் ஜீவனை சிலுவை சுமந்தார். தன் ஜீவனை கல்வாரியில் வைத்தார். அவரோடு வைத்து முடித்த பிறகு அவர் தேவராஜ்யம் சென்றார். அல்லேலூயா! எல்லாம் முடிந்தது என்கிறதான வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாம் முடிக்கப்பட்டது. அந்த முடிந்து போன வேலையை துவங்கும்படியாக தான் சபையை தேற்றவாளர் இந்த பூமிக்கு அனுப்பினார். தேற்றவாளர் மூலமாக சபை உருவாக்கப்பட்டது. அது 120 பேர். அருமையானவர்களே, அதுல இருக்கிற ஒவ்வொரு தெய்வ மனுஷர்களுக்கும் ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிறது.
அவர்களை போஷிக்கும்படியா ஆட்களை நியமிக்கிறார். ஒவ்வொரு வேலை கொடுக்கப்படுகிறார். அவர் பிரிந்து போய் எல்லா இடங்களிலும் சகல ஜாதிகளிலும் அவர்கள் சீசராக்கினார்கள் என்று இருக்கிறது. அருமையானவே, தேவன் நமக்கு அருளின கிருபை, நமக்கு அருளின அபிஷேகம், நமக்கு அருளின வார்த்தைகள், நமக்கு அருளப்பட்ட வேலைகளிலே நாம் ஈடுபாடு உள்ளவர்களாய் செய்ய வேண்டும், ஈடுபாடு உள்ளவர்களாய் நிற்க வேண்டும். அவர் கொடுத்த வேலை எதுவோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். ஒழிய இன்னொருவர் செய்கிற வேலையிலே நாம் பங்கு பெறக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான். நமக்கு ஒரு பில்டிங் கட்டுகிறோம் என்று சொன்னால் ஒரு சிவில் இன்ஜினியர்ஸ் தேவை. அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கெல்லாம் செய்வதற்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் தேவை. புரிகிறதுங்களா? இப்ப அது ஒவ்வொரு வேலை செய்வதற்கு ஒரு இன்ஜினியர்ஸ் இருப்பார்கள். அதே போன்றுதான் சபையிலே ஒவ்வொரு வேலை செய்வதற்கு ஒவ்வொரு விதமான ஊழியக்காரர்களை தேவன் நியமித்து அபிஷேகம் பண்ணி அவர்களை செயல்படுத்துவார். வீடு வீடா தீர்க்க சொல்லுகிறவர்கள் அவர்கள் தீர்க்கதரிசி கிடையாது, அவர்கள் வரங்களை பெற்றிருக்கிறார்கள். தேவ ஜனங்களுக்குள்ள பக்தி வைத்து வருவதற்காக வரம். அவர்கள் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடாது, அது வரம். அது சபை மத்தியில ஜனங்கள் மத்தியில தேவனை கொடுத்த பக்தி உருவாவதற்காக கொடுக்கப்படுகிறது. அதிலே நியமித்து ஒருவரை கொடுப்பார். அவர்கள் தான் இன்னைக்கு பலத்து இருக்கிறார்கள். தீர்க்கதரிசியானவன் வேறு. இப்ப யோவான் ஸ்நானம் குறித்து பார்க்கிறோம். அவர் தேவனால் அழைக்கப்பட்டவர், தேவனாலே முத்திரிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டவர், முன்னோடியாக வந்தவர், 3 வேலைகளை செய்தவர். அவருக்கு அவர் எந்த இடத்திலையும் ஆஸ்தியை சேர்ப்பதற்காக, ஐஸ்வர்யங்களை சேர்ப்பதற்காக அவர் பிரயாசப்படுகிறதில்லை. அவர் வனாந்தரத்திலே வாழ்ந்தார். வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் அவருடைய சத்தம் இருந்தது. தேவனால் அழைக்கப்பட்டவர்களே, தேவனை தரிசித்தவர்கள், தேவனை முகமுமாய் கண்டவர்கள் தங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி எந்த விதமான உபாய தந்திரங்களையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவே மாட்டார்கள். பேத்து நல்ல ஆராய்ந்து பாருங்கள். உபாய தந்திரங்களை தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனாலே அபிஷேகம் பெற்றவன், தேவனை கண்டவர், விசேஷமாக தேவனை பார்த்தவர், யாருடைய பணத்தையோ பொருளையோ சொத்தையோ அபகரிக்கவே மாட்டான். அது மீது அவனுக்கு நாட்டமே போகாது. தேவனை மட்டும் அண்டிக் கொள்வார். என் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறேன். அருமையானவர்களே, இதுவரையிலும் யாருடைய பணத்தையும் நான் பொய் சொல்லி ₹1 காசு வாங்கியதில்லை. யார் பணங்களையும் அபகரித்ததும் இல்லை. யாருடைய பொருளையும் ஏமாற்றி வாங்கியதும் இல்லை. யார் பொருளையும் பணத்தை அவர்களுக்கு தெரியாமல் எடுத்து வைத்ததும் இல்லை. இது என் மீது தேவன் வைத்த இரக்கம். 4 முறை என் சர்வலமுள்ள தேவனை என் மாம்ச கண்களால் பார்த்திருக்கிறேன். 3 வயதிலே பார்த்தேன். அதன் பிறகு தேவனை முகமுகமாய் பார்த்திருக்கிறேன். அவரை யாரும் ஒருவனும் கண்டதில்லை, ஒருவரும் சேரக்கூடாது. ஒளியிலே வாசம் அணுகிறவர் அவரை கண்டவர் எடுத்து போய்விடுவான். இதை நினைத்துதான் வாழ்ந்தேன். தேவன் என்னிடத்துல சொன்னார், மகனே, உனக்கு மரணம், என்னை பார்த்ததினால் உனக்கு மரணம் இல்லை, நீ மறிக்க மாட்டாய் என்று சொன்ன உடனே அந்த மரண பயம் என்னை விட்டு போய்விட்டு. அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்களுக்கு பண ஆசை வருகிறதா? ஒருத்தனை ஏமாற்றணும், ஒருத்தனை சொத்தை அபகரிக்கணும், உங்களுடைய பணங்களை அபகரிக்க வேண்டும். அதுக்கு வேண்டிய எல்லா பொய்களும் உபாய தந்திரங்களையும் உங்களுக்குள்ளே நீங்க நியமிக்கிறீர்களா? தேவனை கண்டவனும் இல்லை, தேவனால் அழைக்கப்பட்டவனும் இல்லை. விருதாவா சிந்திப்பான். ஏன்? தேவனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ ராஜ்யத்தை பார்த்து தேவ ராஜ்யத்திலே நின்று வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அருமையான தேவ ஜனமே, தேவனை பார்த்திருக்க 4 முறை பார்த்திருக்கிறையா? அது வேற யாருக்கு நான் சொல்ல முடியாது. என்னை பரியாசம் செய்வார்கள். ஆண்டவர் இவர் எப்படி பார்த்தார்? பணம் இல்லை, பொருள் இல்லை, சொத்து இல்லை. என்ன இவருக்கு எதுக்கு ஆண்டவர் சந்திச்சா சொத்து வருங்க? தேவன் சந்திக்கும் போது யாருக்கு சொத்து கொடுத்திருக்காரு? எந்த பழைய பாட்டு ரசிகளிலே செல்வந்தர்களா வாழ்ந்தவர் எத்தனை பேர்? முகமுமாய் தேவனுடைய முகத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தையை வாங்கி ஜனங்களுக்கு அறிவித்தவர். எந்த சொத்து வைத்து வாழ்ந்தார்கள்? அருமையானவர்களே, இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் தங்கள் ஐஸ்வர்யவான்களாக்கும்படி உபாய தந்திரங்களை தெரிந்து கொள்கிறார்கள், தந்திரமாய் பேசுகிறார்கள். இவர்கள் எல்லோரும் சாத்தானுடைய தூதுவர்கள். அறிந்து கொள்ளுங்கள், தேவன் நமக்கு தேவையானதை தருவார். இதுவரை என் வாழ்க்கையில யாரை ஏமாற்றி
பொய் சொல்லி ஒரு 5 ரூபாய் காசு வாங்கினது கிடையாது. யாருடைய பணத்தை பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்து வைத்ததும் இல்லை. தேவனுடைய இரக்கம், என் கை வெறுமையா இருக்கிறது, தேவனுக்கு உண்டு என் கரங்களை உயர்த்துகிறேன், யாருடைய பணங்களையும் பொருட்களையும் அபகரித்ததே இல்லை. தேவராஜ்யம் எனக்குள் இருக்கிறது, அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது. தேவனை பார்த்துதான் வாழுவேன். அருமையான சரி தலைவரை பார்த்துருக்கீங்க. இன்னொரு முறை எங்க பாத்தீங்கன்னா 92வது வருஷம் தேவ தூதர்கள் என்னை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போனார்கள். அங்க போகும்போதே பார்த்தேன், இவர் தேவன் என்று அறிந்து கொண்டேன். போய் முழங்கால் பணியிட்டு அவரை பணிந்து கொண்டேன். அவரை ஆசீர்வதித்தார். நன்மையான தேவ ஜனமே, தேவனை கண்டவன் மரிப்பதில்லை. பழைய பாட்டு காலத்திலே பார்த்தார்கள், புதிய பாட்டு காலத்திலே தேவனை கண்டவன் ஒருவரும் மரித்ததில்லை. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பிதாவின் சார்பிலே வந்தவர். அன்றை கண்டவன் பிதாவை காண்கிறான், கண்டவன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, அவரை பார்த்த சீசர்கள் ஒருவரும் செத்து போனதா பைபிள்ல கிடையாது. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பிதாவின் சார்பிலே வந்தவர், பிதாவை வெளிப்படுத்தினவர். என்னை பார்த்தவன் பிதாவை பார்க்கிறான், பார்த்தவன் என்னை காண்கிறவர் பிதாவை காண்கிறான் என்று சொன்ன அவர், அவரை பார்த்த ஒருவரும் மறைத்ததில்லை. அவர் ஜீவனோடு காலமெல்லாம் இருந்து தேவராஜ்யத்தின் வேலையை செய்து முடித்தார். எல்லோரும் தேவனை பார்க்க முடியாது. அவர் என் மேல வைத்த இரக்கம், அவர் என் மேல வைத்த இரக்கம். நம்மை ஆண்டவர் சந்திக்க விரும்பினால் அவர் வருவார். அல்லேலூயா. அவர் தன் வல்லமையை குறைத்துக் கொண்டு வருவார். ஏன்னா அவர் ஒரு மகா வல்லமை படைத்தவர். அவருடைய சத்தத்தினால் பெண்மான்கள் ஈனும், பர்வதங்கள் 2ஆக பிரிந்து போகும். அவ்வளவு பெரிய தேவன் நம்மை சந்திப்பதற்காக அவர் இறங்கி வருவார். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிறார். அருமையானவரே, ஆபிரகாம் வாழ்க்கையில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமேன். இஸ்மாயில் வாழ்க்கையில பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் இறங்கி வந்திருக்கிறார். ஊற்றி எழுந்தினது. இப்படி பலரை நாம் பார்த்திருக்கிறோம் வேதத்துல. அருமையானவர்களே, தேவன் நமக்கு சகாயராயிருக்கிறார். தேவன் ஒருபோது நம்மை கைவிட மாட்டார். ஆமேன். தேவனால பிறந்தவன் வேறே, தேவனை கண்டவன் வேறே. எல்லாரும் தேவனால் பிறந்தவர் தான். தேவனை முகமுகமாய் பார்த்தால் அவன் இந்த பூமியிலே எல்லா ஆசபாசங்களையும் அகற்றி பெறுவான். அவனிடத்துல எந்த பொண்ணும் வெள்ளியும் யாரிடத்திலிருந்து அபகரிக்க மாட்டான். யாருடைய பணத்தையும் பொருளை அபகரிக்க மாட்டான். இயேசு ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பேதர் சொல்கிறார், எங்களிடத்திலே வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, என்னிடத்துல உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி நான் இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நட என்று சொல்லி அந்த முடவனை தூக்கி விடுகிறார். சப்பானியை அவன் துள்ளி குதிக்கிறான். அருமையானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்டவனும் தேவனை முகமுகமாக பார்த்தவனும் எந்த ஆசைகளையும் அவனுக்கு சேர்க்கவே மாட்டான். தேவன் கொடுத்தால் உண்டு. இயேசு கிறிஸ்து நேரடியா பார்த்த பேதுருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்க. அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அதே மாதிரிதான் பலர் வாழ்ந்தான். ஆண்டவரை பார்த்தா எல்லா நன்மையும் கிடைச்சிருமா? கிடைக்காது. அது நாம தேவனுடைய ஊழியக்காரன், அவருக்கு எல்லாமே தானா கிடைக்கணும். யாரோட தயவாயிலும் கிடைக்க பண்ணுவார் ஆண்டவர். எந்த செல்வந்தன், எந்த வசதி உள்ளவர்கள் அவருடைய கண்களையே தயவை கிடைக்க பண்ணி நமக்கு வேண்டிய நன்மைகளை அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்க பண்ணுவார். இப்படிதான் ஊழியக்காரர். இப்படிதான் அடியனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்துல யாரோட பணமும் இல்லை, யாரை ஏமாற்றினது கிடையாது, யார் பொருளை அபகரித்ததில்லை, யார் பொருளை அவருக்கு தெரியாமல் எடுத்து வைத்ததும் இல்லை. எல்லாவற்றுக்கும் தேவன் போதுமானவர். என் அழிவை எதிர்பார்க்கிறவர்கள் அநேகர் உண்டு, என் பொருட்களை அபகரித்தவர்கள் உண்டு. புரியுதுங்களா? எனக்கு இவனுமா, எனக்கு பின்னே என்னை அவன் இவன் என்றும் அசிங்கத்தனமா பேசினவர்களை எனக்கு தெரியும். தேவன் ஒரு நாள் வரும்போது தேவன் அவர்களுக்கு ஒரு நியாயத்திற்கும். அவர்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானினால் உண்டானவர்கள், அவர்கள் பொழிவாய் பிசாசினால் உண்டானவர்கள். அவர்கள் காரியம் மாறுதல் அல்ல, அவர்கள் ஆக்கினைக்கு உட்பட்டு போவார்கள். அவர்கள் ஆக்கினைக்கு உட்பட்டு போவார்கள் என்று அழிக்கணும் நினைத்தால் அவர்கள் அழிந்து போவார்கள். நான் கொஞ்சம் மெலிந்து போவேன், அவர்கள் அழிந்து போவார். இதுதான் நடக்கும். அதனால யோவான் ஸ்நானம் கொடுக்கப்பட்ட கிருபை அது. 3 வேலைகளை அவர் செய்தார். என்னென்ன வேலை? ஒரு தரம் பார்க்கலாம்.
பிதாக்களுடைய இருதயங்களை பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புகிறார். கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய பாருங்க, கீழ்ப்படியாதவருடைய இருதயத்தை என்ன செய்கிறாராம்? நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புகிறார். திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக. பாருங்க, உத்தமமான ஜனத்தை தேவனுக்கு ஆயத்தப்படுத்தும்படியா இந்த 3 வேலைகளை யோவான் ஸ்நானகன் பூர்ணமாய் செய்து முடித்துட்டார். ஆமென். அவர் விட்ட கொஞ்சம் வேலை கூட இல்லை, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அருமையான தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, உங்க வாழ்க்கையில நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உன் வீட்டுல யாரோட பணம்லாம் ஏமாற்றி வைத்திருக்கிறாயா? பொய் சொல்லி வாங்கி வைத்திருக்கிறாயா? திருடி வைத்திருக்கிறாயா? அதை கொண்டு போ. தாவீது சொல்லுகிறார், யாரெல்லாம் எடுத்து வைத்திருக்கிறானால் என்று சொல்கிறார். அதையெல்லாம் அநியாயமாய் எடுத்தது இல்லை என்று சொல்கிறார். அப்படி இருந்தால் வேறொருவன் இதை எண்ணத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்ள கடவன் என்று அவரே சொல்கிறார். யோவா புதிய ஏற்பாடுல சொல்கிறார், என்ன பலப்படுத்திற்கு இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அருமையானவர்களே, ஆமென். அவரிடத்துல நான் யாரிடத்திலையும் எதையும் வாங்கினதில்லை. தேவனை பற்றி கொண்டார். தேவனுடைய கஷ்டத்திலே, அவருடைய கஷ்டத்திலே ஆண்டவர் உதவி செய்தார். தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். சபைகளை நிரம்பினார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை. பேதுருக்கு ஒரு வேலை, பவுலுக்கு ஒரு வேலை, மற்ற சீடருக்கு ஒரு வேலை. யோவான் கணக்கில் வைக்க வேண்டாம். இவெல்லோருக்கும் ஒவ்வொரு விதமான ஊழியங்களை தேவன் தந்து அவர்களை வழி நடத்துகிறார். அங்க துவங்கின அந்த 5 விதமான ஊழியம் தான் இந்நாள் வெறும் சபைகளில் இருக்கிறது. சுவிசேஷகன் சபை வைக்கக்கூடாது, போதகன் சபை வைக்கக்கூடாது, மெய்ப்பன் மட்டும்தான் சபை வைக்க வேண்டும். தீர்க்கதரிசியை கனப்படுத்த வேண்டும், அப்போஸ்தலனை கனப்படுத்த வேண்டும். இந்த தீர்க்கதரிசியும் அப்போஸ்தலனும் தான் தேவராஜ்ய வரைக்கு மக்களை ஆயத்தப்படுத்த முடியும். மெய்ப்பன் மேய்க்கத்தான் செய்வான், உபசரிக்கத்தான் செய்வான், வரைக்கு அவரால் ஆயத்தப்படுத்த முடியாது. போதகன் தேவனை பற்றி மனிதனுக்கு போதிப்பார், அவனால் வரைக்கு ஆயத்தப்படுத்த முடியாது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ளதான கேடுபாடுகளை அகற்றி போட்டு தேவனை மனிதனை ஒப்புரவாக்குவது ஏதுவாக வேலை செய்வான். அது அவருடைய வேலை. அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி என்பவன் வரைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவான். அன்பான தேவ ஜனமே, தேவனை அண்டிக் கொள்வோம். தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அடுத்த ஒரு வசனத்தை நாம் படிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 19 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக. அருமையானவர்களே, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீர்களுக்கு என்னை நீங்களாக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காத்துறணும் என்று சொல்லுகிறார். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாது. பாவங்கள், மீறல்கள், குற்றங்கள் என்னை ஆண்டு கொள்ள கூடாது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாய் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன். இதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்க வேண்டும். நாம் உத்தமனாய் மாற வேண்டும். பெரும் பாதகங்களுக்கு விலகி நாம் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே தேவனுடைய பார்வை நம் மேலே இருக்கும். பெரும் பாதகங்களுக்கு விலகி வாழணும்னா தேவனுடைய பிரமாணங்களை நாம் விரும்ப வேண்டும். உபாகமம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள 10 கட்டளைகளை நாம் பிரதானப்படுத்த வேண்டும். மொத்தம் 623 கட்டளைகள் இருக்கிறது. இதுல இந்த 10 கட்டளைகள் தான் பிரதானம். என் தேவனுடைய வாய் சொல்லிற்று, அவருடைய விரல் எழுதிற்று என்று இருக்கிறது. இதை நாம் கனப்படுத்த வேண்டும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை, பிரமாணங்களை கனப்படுத்தாத நிறைய பேர் இருக்கிறார்கள். அவரவர் விருப்பத்துக்கு பேசுகிறார்கள். அருமையானவர்களே, அந்த பிரமாணங்களை கை கொள்ளாத ஒருவனும் தேவனுக்கு முன்பே நிற்க இயலாது. தேவனை போன்று இன்னொருவன் இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அவன் ஒளியின் தூதனுடைய வேடத்தை தரித்து நிற்பான். அவன் பட்சத்தில் இருப்பான். அவன் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். ஆக அவன் இச்சைக்கிறவனாயிருக்கிறான். அருமையானவர்களே, அவனை தான் தேவன் என்று அவன் அறிவித்துக் கொண்டிருப்பார்கள். அவன் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். எப்படி வேணாலும் வாழு, 70 தரம் தேவன் மன்னிப்பார் இருக்கிறது. என்ன பாவம் நான் செய்து கொள்,
எத்தனை லட்சம் பாவங்களும் நான் செய்துக்கோள், யார் சொத்தை அபகரித்துக்கோள், யார் பணத்தை போய் சொல்லி ஏமாற்றி வாங்கு, தேவன் மன்னிப்பார், நீ செல்வதனால் வாழ்ந்தால் போதும் என்று சொல்லி துர்போதனைகளை கொடுப்பான். அப்படியாப்பட்டவர்கள் சாத்தானுடைய தூதுவர்களா இருக்கிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது. தேவ ஆலோசனைப்படி வாழும். இது தேவனுக்குள்ள யாதொன்றையும் நாம் இச்சிக்கவே கூடாது. அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே என்னை போல நான் பிறரை நேசித்தேன், தேவனிடத்துல முழுகலத்தோடு அன்பு கூறுவேன் அர்த்தமே அவர் அடிச்சுவடை கை கொள்வது, அவருடைய கிறிஸ்திய அடிச்சுவத்தை நடப்பதுதான் தேவனை முழு உள்ளத்தோடு நேசிக்கிறதாக அர்த்தம். அவருடைய சிலுவை, என்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு தேவ கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் என்னுடைய கடமை. இப்படிதான் வாழ வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட வழி அது, எனக்கு கொடுக்கப்பட்ட ஜீவித ஒழுங்கு அது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை பூர்ணமாய் செய்து முடிக்க யோவான் சாணு உதவி செய்த தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். அருமையானவர்களே, இப்போ ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம். சங்கீதம் 19 அதிகாரம் இல்ல, சங்கீதம் 10:9. அப்புறம் 14ஆம் வசனம். 14வது வசனம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும், என் வாயின் வார்த்தைகளும், என் இருதயத்தின் தியானமும், என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இது சங்கீதக்காரனுடைய அறிக்கை. அவர் சொல்லுகிறார் பாருங்கள் எப்படி, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக. இது அந்த மனிதனுக்கு கொடுத்த வெளிப்படுத்தல் அவர் அறிக்கை செய்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் தேவனுக்கு பிரீதியாய் இருக்க நாம் முயற்சிக்க வேண்டும். நாம் யாருக்கு எடுப்பதற்கு சரி செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம கையில பணம் இருக்குன்னு சொன்னா தந்திரமா பேசி அதை வஞ்சிக்க பார்ப்பார்கள். உடன் பிறந்தவளா இருந்தாலும் சரி, பற்றவளா இருந்தாலும் சரி, அப்படி வஞ்சிக்க பார்க்கிற இடத்துல எச்சரிக்கையா இருக்கவே. ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய இருதயம் தேவனுக்கு ஏற்றதா இருக்கிறது, நம்முடைய கிரியை தேவனுக்கு ஏற்றதா இருக்கவும். நம்ம யாரும் வஞ்சி தந்திரமாய் பேசுவார், அதை கொடுக்க வேண்டாம், இதை பிடுங்கிவிடு அப்படி என்று சொல்லி நம்ம இடத்துல இருக்கிறதை பிடுங்க பார்ப்பார். ஒரு ரிட்டையர்ட் ஆயிட்டான், அது வேண்டாம் வராத சொந்தக்காரர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டார். நான் அவனை பார்த்துக் கொள்கிறேன், நான் அவனை அடித்து விடுகிறேன், அவன் என்னை இப்படி பேசினான் என்று சொல்லி நான் அடித்து விடுகிறேன், இப்படியெல்லாம் பேசினார்கள். ஏன்? அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆன பணத்தை பிடுங்கிறதுக்கு அவன் ஃபாலோ பண்ண தந்திரம். நான் சொல்லவில்லை, அவன் மனத்தை கொடுங்கன்னா நமக்கே நான் விட்டுட்டேன். அருமையானவர்களே, அந்த கையில இருக்கிற பணத்தை பிடுங்குவதற்காக மிகவும் தந்திரமாய் பேசுவார்கள். உடன் தந்தவர்களானாலும் சரி, சொந்தக்காரர்களானாலும் சரி. புரியுதுங்களா? நம்மை அறிந்தவர்கள் தந்திரமாய் வருவார். தந்திரமாய் வந்து நம்ம இடத்துல பேசி நம்ம கையில காசு இருக்குன்னா அதை பிடுங்க பார்ப்பார். தோ தருகிறேன், தரவே மாட்டார்கள், ஏமாற்றுவார். அவன் மாதிரி கீழ்த்தரமான புத்தி உள்ளவர்கள் புருஷனுக்கு மனைவிக்கு பேசி பிரிவினை உண்டாக்கி அவ கையில இருக்க பணத்தை பிடுங்குவார்கள், புருஷன் கையில இந்த பணத்தை பிடுங்க பார்ப்பார்கள். இந்த மாதிரி கீழ்த்தரமா ஆட்கள் நிறைய இருப்பார்கள். அவங்க நம்மிடத்துல பணத்தை பிடுங்குவதற்காக என்னை கூட்டி என் மனைவிடத்துல தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள். என்னிடத்திலே பணத்தாய் மனைவிக்கு மனைவி பத்தி என்னிடத்துல தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்கள். இதுவோ நான் சில வாழ்க்கையில அதை பார்த்துட்டேன். மற்றவருடைய ஆலோசனை கேட்டு மற்றொரு ஆலோசனைக்கு இணைந்து போனவர்கள் ஒன்றுமில்லாமல் போனார்கள். அவர்கள் பணங்கள் எல்லாம் ஏமாற்றி அவர்கள் வாங்கி சாப்பிட்டு விட்டார்கள். கடைசியில ஓட்டாண்டியாய் வந்தார். அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்டதான கீழ்த்தரமான வேலை செய்கிற புத்தி உள்ள பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. எச்சரிக்காருங்கள், ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்காருங்கள். நீங்களும் ஒருவனை மோசம் போக்காதபடி எச்சரிக்காருங்கள். தேவ ராஜ்யத்துக்கு என்று வாழ்வோம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம் இருதயம் உள்ளம் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக ஏற்றதா இருக்கட்டும். ஆமே, அசுத்தமான எந்த விஷயத்தையும் நம் மீது வைத்துக் கொள்ளாதபடி அவைகளை அப்புறப்படுத்தி நாம் தேவ ராஜ்யத்துக்கு என்று வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15வது அதிகாரம் 22வது வசனம். மேல உள்ளது அது பிறகு உள்ளதையும் பார்க்கலாம். ஆனா இப்ப வேண்டாம்.
இந்த வசனத்தை மட்டும் பாருங்கள். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாகுமோ? இதான் சாமுவேல் சொல்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா நம்முடைய கடமை. பலியை பார்க்கிலும் உத்தமம் ஒன்றுமே என்பாகும். நல்லது. பலியை வேற பலி செலுத்திட்டா மட்டும் போதுமா? அருமையானவர்களே, நம் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை ஒரு தேவனை கரத்துல கொடுத்து வாழ். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்கு சாமுவேல் கீழ்ப்படிந்தார். அதாவது பெரிய காரியங்களை செய்தார். அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் பிரதானப்படுத்த வேண்டும். மறுமையான வசனத்தை படிக்கலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? இருக்காது. பலிகள் தேவனுக்கு பிரியமா இருக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உள்ளவர்களுக்கு தந்தரப்பட்ட பசுத்தாவி என்று எழுதியிருக்கிறது. பிரியப்பார் கீழ்ப்படுதல் என்பது மிகவும் முக்கியம். கோ என்றால் போகணும், வா என்றால் வரணும், நெல் என்றால் நிற்கணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. கீழ்ப்படிதல் மிகவும் முக்கியம். தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணித்து வாழ வேண்டும். கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளா இருக்கக்கூடாது. சாத்தான் கீழ்ப்படியிலே, அவனுக்கு உட்பட்டவர்கள் கீழ்ப்படியிலே. பாருங்கள், அவர் புறம்பாக்கப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் நாம் எப்போதும் தேவனை விட்டு புறம்பாக்கப்படாதபடி தேவராஜ்யத்துக்குள்ளாக நம்மை வைத்துக் கொண்டு நாம் வாழ்வதற்கு அது உதவியா இருக்கும். சாமுவேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அருமையானவர்களே, தேவ ஊழியர்களானாலும் சரி, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பாக ஓடக்கூடாது. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் வாழ்வது நமக்கு சிறந்ததாகும். இன்னொரு வசனம் படிங்க. 24ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் மூடிய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். யார் சொல்றது? சவுல் சொல்கிறார். அதே அதிகாரத்துல தானே, இதே அதிகாரம். அவர் பாவம் செய்தார். பாருங்க, உண்மையை சொல்லிட்டார். கர்த்தருடைய வார்த்தைகளை நான் ஏற்கவில்லை, கீழ்ப்படியவில்லை, நான் பலி செலுத்தினேன், அதனால பாவம் செய்தேன். ஆனாலும் அவனுக்கும் மன்னிப்பு இல்லை. சவுலுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன்? தாவீதுக்கு மன்னிப்பு இருக்கிறது, சவுலுக்கு மன்னிப்பு. இவன் உண்மையதான் பேசினான், தாவீது உண்மையதான் பேசினான். ஆனால் தாவீதுக்கு மன்னிப்பு இருக்கிறது, சவுலுக்கு மன்னிப்பு இருந்தது. உள்ள வித்தியாசம் என்ன? சவுலுக்கு மேட்டிமை இருந்தது, கீழ்ப்படியாமை இருந்தது. தாவீதுக்கு மேட்டிமை இல்லை, கீழ்ப்படியாமை இல்லை. அந்த பாவம் தின்ன தீர்க்கதரிசி உணர்த்தினவுடன் அவனை கொள்ளாதபடி அவன் நட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தான். அதற்கு அவனை குறித்துதான் தேவன் சொல்கிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்ற. அவன் செய்த பாவம் என்ன? சவுலை விட பெரிய பாவம் செஞ்சிட்டான். ஆனாலும் அவன் ஒப்புக்கொண்டு நட்டுடுத்தி சாம்பல உட்கார்ந்தான். சவுல் நீதி பேசினான். அந்த ஸ்தானத்தை விட விரும்பவில்லை. அந்த ஸ்தானத்திலிருந்து சவுலை தேவன் தள்ளினார். அதை விடாதபடிக்கு தாவீதை கொல்வதற்கு எத்தனைத்தான். அதனால் தேவனால் அனுமதிக்கப்பட்ட பொல்லா தாவி சவுலுக்குள்ள வந்தது. அவனே தற்கொலை பண்ணி கொண்டு சாக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டார். அருமையானவர்களே, எல்லா மனிதனும் வாழ்க்கையிலும் குறை குற்றங்கள் வரும். அதே நேரத்தில் உண்மையை பேச வேண்டும். நாம் துணிகரமாய் எந்த பாவத்தையும் செய்யக்கூடாது. சவுல் துணிகரமாய் பாவம் செய்து வந்தார். அருமையானவர்களே, நாம் எந்த விஷயத்துக்கும் துணிகரமாய் பாவம் செய்யாத நாம் எச்சரிக்கையா இருந்தால் நமக்கு ஏற்றதா இருக்கும். ஆமென். பிறனுடைய மனைவியை இச்சாதிருப்பாயாக. அந்த கட்டளை தாவீது மீறினாலும் அவன் உள்ளத்திலே மனஸ்தாபப்பட்டான். ஐயோ, நான் செய்தது பாவம், அவன் செய்தது பாவம் என்று மனஸ்தாபப்பட்டான். அவன் செய்த வேலையை நாம் செய்யக்கூடாது. நான் அந்த பெண்ணை எனக்கு மனைவி ஆக்கி விடுவேன், அவளுடைய புருஷனை கொண்டு விடலாம் என்ற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. நம்ம ஆண்டவரை பார்த்து வாழ வேண்டும். யாரையும் மோசம் கூடாது.
திறனுக்குள்ள எதையும் இச்சிக்க கூடாது. என் வாழ்க்கையில இதுதான், இதுவரை யாருக்குள்ளது இச்சித்தது கிடையாது. தேவன் யாரை கொண்டாய் எனக்கு நன்மை செய்வார். இது காலம் உண்டு. கண்டிப்பா எனக்கு உதவி செய்கிற மக்களை தேவன் ஏற்படுத்தி தருவார். என்னையும் ஐஸ்வர்யவானாய் செல்வந்தனாய் மாற்றுகிற தேவ பிள்ளைகளை, தேவ மனுஷர்களை கர்த்தர் எழுதி தருவார். அதுக்கு யாராய் நான் வைத்திருப்பார். நானா போய் எதற்கும் பிரயாசப்பட்டதே இல்லை. அவன்கிட்ட பணம் இருக்கு, இவன்கிட்ட பணம் இருக்கு, அவன் கேடு உள்ளவனா இருந்தா அவனுக்கு நான் பழகவே மாட்டேன். அருமையானவர்களே, தேவனை அண்டிக் கொள்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம், அதுக்கு கீழ்ப்படிவோம், அதன்படி வாழ பிரயாசப்படுவோம். தேவன் நம்முடைய வழியை காத்துக் கொள்வார். நம்முடைய வழி தேவனுக்கு ஏற்றவைகளா இருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் தேவனுக்கு ஏற்றவைகளா இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு ஏற்றவைகளா இருக்க வேண்டும். நம்மை மோசமுக்கும்படி யார் வந்தாலும் அதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்ம கையில கொஞ்சம் பணத்தை பிடுங்க முடியாது. பத்திரமாய் பேசுவார்கள். பணம் தான் என்கிட்ட கொடு, நான் அப்புறம் தரேன், பத்திரமா நான் வச்சுக்கிறேன். அவனை ஏமாத்திடுவாங்க, அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னா நீ உன்னை போல ஒரு கேடு கட்டவர் யாரும். நன்மையானவரே, நாம் நமக்கு தேவை நம்ம மனைவி பிள்ளை, நம்ம கிட்ட இருக்கிறதை நாம் பாதுகாப்போம். வேறு யாருக்கு அது சொந்தம் இல்லை. தேவன் நம்மோடு இந்த வழி நடத்துவார். எவ்வளவு பேர் பணம் வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. யாருக்கிட்டையும் போய் சொல்லி நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இந்த பூமியில ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. அருமையான ஒரு வாடகை வீட்டில தான் இருக்கேன். ஒவ்வொருக்கும் தேவன் உதவி செய்ய, என்னைக்கும் தேவன் உதவி செய்ய. அதுக்கு யாரை நியமித்திருக்கிறாரோ தெரியாது. யாரை எனக்கு உதவி செய்ய உயர்த்துவதையும் பணங்களை கொடுத்து உயர்த்துவதற்கு எந்த மனிதன் எந்த மனுஷியை தேவன் நியமித்திருக்கிறாரோ அதை எனக்கு தெரியாது. அவர்கள் உத்தமர்களும் சன்மார்க்கமா இருப்பார்கள். அவர்களை என்னை தேடி வருவார்கள். என் கரத்தை பிடித்து ஏந்தி நிற்பார். அப்படியேப்பட்ட தேவ மனுஷர்களை எனக்கு தருவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன். தேவன் உதவி செய்வார். எந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவமா இருக்கிற சாத்தானினால வஞ்சிக்கப்பட்டவர்களுடைய வழியிலே இதுவரை செல்லாதபடிக்கு தேவன் என்னை காத்துக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஆண்டவன் தான் முக்கியம், தேவன் தான் எனக்கு முக்கியம். என் பிறப்பை கொச்சப்படுத்தி பேசினவர்கள் அநேகர் உண்டு. என் தாய் எவனுக்கு பிள்ளையை வாங்கிட்டு இங்க வந்து பெத்து போட்டுதான் சொன்னது உண்டு. இவனுக்கும் அவனுக்கும் பிறந்தவன் சொன்னவன் உண்டு. இவன் தகப்பன் யாருன்றே தெரியாது அப்படின்னு சொல்லி என்னை ஏளனமாக பேசியிருக்கிறார்கள். இந்த காதலை வாங்கி கொண்டு அழுதம் போன்று இருக்கும். நான் அப்படியே அந்த இடத்தை விட்டு கடந்து போவேன். ஆண்டவரே, நான் என்ன செய்வது? தேவன் ஒருவர் உதவி செய்வார், மற்றவர்கள் உதவி. இப்படி பலருடைய நன்மைகள், பலரால நான் வளர்க்கப்பட்டேன், பலரால் நான் போஷிக்கப்பட்டேன். என்னை கைவிட்டவர் அநேக ஒருவரை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நடு தெருவில் நின்ற காலம் இருக்கிறது. வயதில் இருக்கிறது, ஊழியை செய்துவிட்டேன், ஆனால் சாப்பாடு இல்லை. பசி தாங்க முடியாமல் தெருவிலை நின்றிருக்கிறேன். அருமையானவரே, அந்த மாதிரி சூழ்நிலையிலும் நான் தப்பான வழிக்கு போகாதபடி தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார். உங்களையும் காப்பாற்றுவார். தேவஜனமே உங்களை போஷிப்பார். நீங்கள் உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும். தேவ ஜனங்கள் குறுக்கு வழியிலே போக்குறார். ஆமே, தேவன் நமக்கு உதவி செய்வார். தேவன் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வார். தேவ சமத்துல காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. God bless you. Praise the Lord. ஜெபிக்கலாமா? மகாபரிசுத்த நல்ல தேவனின் அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவனை கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். இது சிறிய பங்குதான், ஆனாலும் இதை பெருக பண்ணுவீராக. ஆசீர்வதியும். கேட்க போற மக்களை ஆசீர்வதித்துள்ளோம். கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும். அவர்களை ஒன்று இந்த பூமியிலே சந்திக்கலாம், இல்லாவிட்டால் தேவராஜ்யத்தில் எவராஜ்யத்தில் அவர்களை சந்திக்கலாம். தேவன் இரக்கம் பாராட்டுவீராக. தாழ்த்து உறுதியாக்கி கருத்தில் தருகிறோம். இயேசு கிறிஸ்து வல்லவர் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.